ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய நாமினேஷன் லிஸ்ட்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு நாமினேஷன் பண்ணும்போது பிக் பாஸ் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு ஓட்டு வாங்கினவங்களையும் நாமினேஷன் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாரு. ஏன் அந்த மாதிரி சேர்த்தாருனாக்கா, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி திவாகர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாமினேட் பண்ணும்போது சிங்கிள் ஓட்டு வாங்கினவங்களையும் நாமினேஷன் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாரு. ஆல்மோஸ்ட் 12 பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம எதிர்பார்த்தது தான் பார்வதி அண்ட் திவாகர். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நாமினேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பிரவீன், சபரியும் வந்திருக்காங்க நாமினேஷன் லிஸ்ட்டில், கெமி வந்திருக்காங்க, ரம்யா வந்திருக்காங்க, கம்ருதீன் வந்திருக்காப்புல, விக்ரம், துஷார், வினோத், எஃப்ஜே, வியானா, இவங்க எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஆனால் வியானா பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்த உடனே அவங்க ரொம்ப உஷாருங்க. என்னன்னாக்கா, யார் நாமினேட் பண்ணாங்க எஃப்ஜே கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் நீ நாமினேட் பண்ணா, நான் அன்றைக்கி அந்த மாதிரி நினச்சேன், நான் இந்த மாதிரி நினச்சேன். அது இன்னும் ஒரு சாஃப்ட் கைண்டடாக பேசுகிறாங்க தெரியுமா எஃப்ஜே கிட்ட. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நாமினேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. வியானா இஸ் த ஒஸ்ட் பிளேயருங்க. ஏன்னா ரொம்ப கன்னிங் பிளேயருங்க. கூட இருக்கிற திவாகர், பார்வதி, இவங்க 2 பேர் பண்ணுற அம்கம்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சபரி பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ராஸ்கல்னு சொல்லிட்டு வர்றான். அந்த ராஸ்கல்னு ஞாபகம் வச்சு நிற்பாங்க. இவன் எஃப்ஜே பார்த்தீங்கன்னா ஏதோ பேட் வேர்ட்ஸ் விட்டுருக்குறான், அவனை நீங்கள் நாமினேட் பண்ணுறது கரெக்ட் தான். ஆனால் சபரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சண்டேல ராஸ்கல்னு சொல்லிட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணின்னு போயிருக்கிறான். அதுவும் சொல்கிறாங்க, ராஸ்கல்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணின்னு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க நோட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க சபரி நாமினேட் பண்ணதில் எனக்கு எந்த விதமானதும் ஐயப்பாடு இல்லைங்க. கூடவே இருக்கிற செவ்வாழை இதை சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி, கூடவே இருக்கிற பார்வதியும் சரி திவாகரையும் சரி அவங்க நாமினேட் பண்ணல. ஆனால் பாருங்க, அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. கண்டிப்பாக வியானா பார்வதிகிட்டே இல்லைன்னா திவாகர்கிட்டயே மாட்ட போகிறாங்க. அப்போ வச்சு கிழிச்சாதான் இந்த அம்மாவுக்கு புத்தி வரும். இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா வினோத் பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் வந்திருக்காருங்க. அது எப்படி தான் அவருக்கு வினோத்துக்கு ஓட்டு வீதுன்னு தெரியல. அது பார்வதி திவாகர் விளையாட்டா வினோத் விளையாடுறாரு. அவ்வளோ நல்ல கேமாக விளையாடுறாரு வினோத். எனக்கு ஒன்றும் புரியல. வினோத் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஹைலைட்டில் இருக்காருங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா 2000, 2500, 3000 ஓட்டு வாங்கிட்டு இருக்கும்போது அவர் 4100, 4200 ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1500 ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது இப்போவே. ஆனால் இன்னும் 4 இருக்குது, இன்னும் 5 நாள் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்கிடுறாரு வினோத். வெளியே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பிஆர் டீம் ஒர்க் ஆகுது. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எஃப்ஜே பார்வதி பார்த்து கேட்குறாரு, என்ன பார்வதி பிஆர் டீமுக்கு எவ்வளோ கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு கேட்கும்போது, டே சும்மாருடா, நான் இது மாதிரிலாம் எல்லாம் கொடுக்கலடான்னு பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு போல்டாக நீ எப்படி சொல்லலாம்னு அந்த மாதிரி கேட்கவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா மழுப்புறாங்க. பார்வதி ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்த்தாக்கா அவங்களும் பிஆர் டீம் தான் வச்சுட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு வினோத், பார்வதி, வியானா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பிஆர் டீம் வச்சுட்டு வந்திருக்காங்க. மற்றவங்களாம் வச்சுட்டு வந்துருக்கிறாங்களா இல்லையான்ட்டு அடுத்தடுத்த நாமினேஷன் லிஸ்ட்டில் தான் தெரியும். ஏன்னா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுது. வினோத் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாருங்க. அவர் இன்னும் கேம் விளையாடி இன்னும் சாதிக்கிறாருன்னு தெரியல. அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. 2வது பார்வதி இருக்கிறாங்க, 3வது விகானா இருக்காங்க, 4வது தான் திவாகர் இருக்காரு, 5வது கம்ருதீன் இருக்காரு, 6வது தான் சபரி இருக்கிறாரு, 7வது விக்ரம் இருக்கிறாப்புல, 8வது கெமி, 9வது ரம்யா, 10வது துஷார், 11வது எஃப்ஜே, 12வது பிரவீன். இந்த வாரத்தில் யார் வெளியே போவாங்க, பிக் பாஸ் டீம் யார் வெளியே அனுப்புவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தேவையான ஆளுங்கள்லாம் உள்ளே உட்கார வச்சுட்டு வெளியே அனுப்ப வேண்டிய ஆளுங்களை பக்காவாக அனுப்புறதுக்கு தான் சிங்கிள் ஓட்டு வாங்கினவங்களையும் அவங்க நாமினேஷனில் போட்டிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.